ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுதும் நமது மத்தியில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மிஷனரியாக கடந்து சென்று அங்கே இன்று வரை கர்த்தரால் வல்லமையாக பயன்பட்டு வரும் மிஷனரி ராபர்ட் சிங் அவர்களை நாம் சந்திக்கிறோம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நல்லா இருக்கிறீங்களா? நீங்கள் எந்த ஊர் உங்களுக்கு? எனக்கு தூத்துக்குடி தான். தூத்துக்குடி தான். ஆமாம். உங்களுடைய பெற்றோர்கள் பெயர் சொல்ல முடியுமா? என்னுடைய அப்பா பெயர் டி ஜெயபால், அம்மா பெயர் டி ஜெபமாலை. ஜெபமாலை. நீங்கள் எந்த வயசில் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்க? நான் சின்ன பிள்ளையில் இருக்கும் பொழுது ஸ்கூல் சண்டே கிளாஸில் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணுங்கிற ஆர்வம் எனக்கு ஏற்பட்டுச்சு. அப்போது நான் 11th 12th படிக்கும் பொழுதே வீடுகளுக்கு போய் ப்ரேயர் செல் நடத்துகிறத ஆரம்பிச்சிட்டேன். அந்த ப்ரேயர் செல்லில் எத்தனை பேர் முதல்ல கலந்து கொண்டாங்க? என்னென்ன விண்ணப்பங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணீங்க? அப்போது நாங்கள் ப்ரேயர் செல்ஸ் நடத்தும் பொழுது அவங்க எந்த வீட்டுக்கு போயிருக்கிறோமோ அவங்களுடைய வீடுகளுக்கு ஆசீர்வாதத்துக்காக தான் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த ப்ரேயர் செல்லை நான் ஒரு வாலிபர் ப்ரேயர் செல்லாக மாற்றினேன். வாலிபர் ப்ரேயர் செல்லாக மாற்றும் பொழுது தாளமுத்து நகரில் இரவு நேரத்தில் ஒரு மண்டபத்தை பிடிச்சி வாலிபர்கள் குறைந்தது 60-70 பேருக்கு மிகாமல் கூடி தேசத்துக்காக ஜெபம் பண்ணுறதுக்காக நாங்கள் ஆரம்பித்தோம். அந்த வாலிபர் கூடுகையிலையும் நிறைய வாலிபர்கள் பங்கு பெற்றாங்க. அந்த வாலிபர்கள்லாம் இப்போ ஆசீர்வாதமாக ஒவ்வொரு இடத்துல இருக்கிறத பார்க்க முடியுது. அது உங்களுடைய எந்த வயதில் ஆரம்பிச்சிங்கன்னு சொல்ல முடியுமா? நான் காலேஜ் தேர்ட் இயர் முடித்த உடனேயே நான் ஆரம்பிச்சிட்டேன். என்னுடைய 20வது வயசில் ஆரம்பிச்சிட்டேன். 20வது வயசில் ஆரம்பிச்சிங்க? ஆமாம். எதுக்காக நீங்கள் ஜார்க்கண்ட் மாநிலத்தை தேர்ந்தெடுத்தீங்க? நிறைய மாநிலங்கள் இருக்குது, இங்கே ஜார்க்கண்ட் மாநிலத்தை தேர்ந்தெடுக்க காரணம் என்ன? எனக்கு ஒரு விஷயம் என்னென்னா, டேவிட் லிவிங்ஸ்டனுடைய அவருடைய மிஷினரி பணித்தலும் அவர் இயேசுவுக்காக செஞ்ச காரியங்கள் எல்லாமே ஒரு உத்வேகத்தை கொடுத்துச்சு. அப்போது நான் நினைக்கும் பொழுது இயேசுவை பற்றி தெரியாத ஜனங்கள் மத்தியில் போய் இயேசுவனுடைய அன்பை சொல்லணும், அதுதான் என்னுடைய ஆசை. அதுக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். கர்த்தாவே, இயேசுவே என்னை ஒரு மிஷனரியாக பயன்படுத்தும்னு சொல்லி. அப்போது ஒரு முறை இயேசு விடுவிக்கிறார்லேருந்து ஒரு அழைப்பு வந்துச்சு, மிஷன் ஃபீல்டுக்கு வாங்க போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு. நான் போன மிஷன் ஃபீல்டு ஜார்க்கண்டு. அந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மிஷன் ஃபீல்டில் தமிழில் ஒரு வசனம் எழுதியிருந்துச்சு, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான். அந்த வசனத்தை ஜார்க்கண்டில் இருந்து படிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு கூட பேசுகிறத நான் உணர்ந்தேன். உடனே நான் அந்த ஜார்க்கண்டில் வச்சு டிசைட் பண்ணேன், என்னை அனுப்பும் ஆண்டவரை, நான் ஜார்க்கண்டுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி. நீங்கள் இப்படி ஒரு தீர்மானத்தை எடுத்தோன்னு உங்கள் பெற்றோர்கிட்ட நீங்கள் தெரிவிக்கும் போது உங்களுடைய பெற்றோர்கள் என்ன சொன்னாங்க? அப்போது நான் இப்படி ஒரு டிசிஷன் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இங்கே ஒரு ஆடிட்டர் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்ருந்தேன். என்னுடைய குடும்ப சூழ்நிலை மிகவும் வறுமையான சூழ்நிலை. அது சொன்ன உடனே எல்லாருக்கும் வருத்தமாச்சு. நீ நல்லா படித்து வேலை பார்த்து குடும்பத்தை காப்பாற்றுவான்னு நினச்சோம், திடீர்னாப்பில் நீ ஜார்க்கண்ட் போகிறேன்னு சொல்கிறியே, தம்பி இருக்கான், தங்கச்சி இருக்கான், வீடு கட்டணும், எல்லா காரியங்களும் இருக்குது, எல்லா காரியங்களையும் செஞ்சுட்டு போகலாமே அப்படின்னு சொல்லும் பொழுது நான் சொன்னேன், நான் இயேசுவுக்காக போகும் பொழுது நான் நின்று என்ன காரியங்கள்லாம் செய்யணுமோ அதெல்லாம் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாரு, கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை அப்படிங்கிறத நான் சொன்னேன். அது மாத்திரம் இல்லை, எல்லாம் நிறைய இமோஷ்னல் அட்டாக்ஸ்னால், நீ அங்கே போய் என்ன செய்ய போகிற, அங்கே யாரையும் உனக்கு தெரியாத, ஏதாவது ஒரு ஸ்தாபனத்தோட போ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு பாசமான வேண்டுகோள் இருந்துச்சு. நீ போக வேண்டான்னு சொல்கிறத கூட நான் இல்லை, அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை, யாரை நான் அனுப்புவேங்கிற வார்த்தை எனக்குள்ளாக அதிகமாக பேச ஆரம்பித்ததுனால யார் என்ன சொன்னாலும் அதை தடை பண்ண முடியாதபடி இயேசு கிறிஸ்துவனுடைய பாரத்தை சுமந்தவனாக நான் கடந்து போக ஆசைப்பட்டேன். அங்கே போவது உங்களுக்கு ஹிந்தி நீங்கள் கற்றுக்கொள்ளலை. முதலாக அங்கே போய் நீங்கள் ஹிந்தி பேசக்கூடிய மக்கள் மத்தியில் போய் இங்கே என்ன பேசுனீங்க? அவங்க உங்களை எப்படி ஏற்றுக்கிட்டாங்க? முதல்ல எனக்கு ஹிந்தி ஒன்றுமே தெரியாது.
ஹிந்தியில் ஒன்றுமே தெரியாமல் இருக்கும் பொழுது எப்படியோ ஜார்க்கண்ட் போய் சேர்ந்துட்டேன். அங்கே மிஷன் ஃபீல்டுக்கு போயிருக்கும்போது ஒரு தமிழ் குடும்பத்தை பார்க்க நேர்ந்துச்சு. அந்த தமிழ் குடும்பத்தில் உள்ளவங்க தான் என்னைய ரிசீவ் பண்ணி கூப்பிட்டு போனாங்க. அவங்க அப்பா தமிழ், அம்மா ஹிந்தி, கலப்பு திருமணம் செஞ்சு அங்கே இருந்தாங்க. அவங்க என்னைய ரிசீவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தனியாக ஒரு ரூம் எடுத்து கொடுத்துட்டாங்க. அந்த ரூமில் இருந்தேன். ஒரு காய்கறியோ வெளியே போய் எந்த ஜாமானோ வாங்கணுன்னா கூட எனக்கு ஹிந்தி தெரியாது. ஆக்ஷனில் தான் காமிப்பேன். ஒரு ஹோட்டலில் போய் ரொம்ப நல்லா வயிறு பசிச்சுட்டு ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுக்காக போயிருக்கேன். என்ன கேட்கணும், சமோசா எப்படி கேட்கணும்னு கூட தெரியாது. ஹோட்டலில் இருக்கிறவன் என்னைய பார்த்து சொன்னா, "நீ பேசுகிறது எனக்கு புரிய மாட்டுக்கு, நான் பேசுகிறது உனக்கு புரிய மாட்டுக்கு. நீ வந்து நீ வந்து எங்கள் ஹோட்டலில் எங்களை டிஸ்டர்ப் பண்ணுற, வியாபாரத்துக்கே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, நீ வெளியே போன்னு" சொல்லிட்டு கையை பிடிச்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஹோட்டலை விட்டு வெளியே கொண்டு வந்து விட்டான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையெல்லாம் சந்திக்க நேர்ந்தது. அந்த நேரம் உங்களுக்கு மனசுக்குள்ள எப்படி இருந்துச்சு? அப்போ நினச்சேன், ஏசப்பா இந்த ஹிந்தியை சீக்கிரமாக எனக்கு எப்படியாவது கற்றுக் கொடுத்துருங்க. ஹிந்தி தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. எப்படியாவது இந்த ஹிந்தியை சீக்கிரமாக கற்றுக்கொடணும்னு சொல்லிட்டு சீக்கிரமாக கற்றுக்கொடக்கூடிய முயற்சிகளில் ஈடுபட்டேன். எந்த விதமான ஊழியங்கள்லாம் நீங்கள் ஜார்க்கண்டில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க? போன உடனே எல்லா கிராமங்களையும் சுற்றி பார்த்தேன். இந்த கிராமங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அப்போது எனக்கு பைக்கோ காரோ எந்த வசதியும் கிடையாது. நடந்து ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 20 கிலோமீட்டர் நடந்து ஆண்டோடைய சுவிசேஷத்தை சொல்லுவேன். அப்போ என்னென்னா கைப்பிரதி நம்ம தமிழ்நாட்டில் எப்படி கைப்பிரதியை எடுத்துகிட்டு கிராமங்களுக்கு கடந்து செல்கிறாங்களோ அதே போல் தான் நானும் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் கொடர்மான்கிற மாவட்டத்தில் நான் கைப்பிரதியை எடுத்துகிட்டு ஒவ்வொரு கிராமமாக போய் எனக்கு தெரிஞ்ச ஹிந்தியை தமிழில் இருந்து ஹிந்தியை டிரான்ஸ்லேஷன் பண்ணி எழுதி வச்சு, இயேசு உங்களை நேசிக்கிறாரு, இயேசு உங்களுக்கு தேவைங்கிறத மாத்திரம் சொல்லிட்டு ட்ராக்ஸை கொடுத்துட்டு வந்தேன். அந்த நேரம் நீங்கள் முத போய் சந்திக்கிறீங்க. அவங்க உங்கள்கிட்ட நீங்கள் சொன்னதை கேட்டாங்களா, எதிர்ப்பு தெரிவித்தாங்களா? ஒரு 14 வருஷத்துக்கு முன்பதாக இவ்வளோ எதிர்ப்பை கிடையாது. இப்போ எவ்வளோ எதிர்ப்பை நம்ம சந்திக்கிறோமோ, எவ்வளோ எதிர்ப்பை நம்ம பார்க்குறோமோ, அந்த எதிர்ப்புகள் ஒரு 14, 15 வருஷத்துக்கு முன்பதாக கிடையவே கிடையாது. இப்போதான் போகிற அதிகமாக எதிர்ப்பு இருக்குது. போகிற கிராமங்களில் நல்லா வரவேற்றாங்க. நீங்கள் சவுத் இந்தியனா, சவுத் இந்தியாவிலேருந்து வந்திருக்கீங்களா, நீங்கள் நல்ல காரியத்தை செய்வீங்கன்னு சொல்லி சாய் கொடுக்கறது, காஃபி கொடுக்கறது. அந்த கிராம மக்கள் சாராயத்தை காய்ப்பாங்க. அதை கூட ரொம்ப சந்தோஷமாக குடிக்கிறீங்களான்னு கேட்பாங்க. இல்லையா, நாங்கள் குடிக்க மாட்டோம். அப்போ அவங்க அது அவங்களுடைய பழக்கவழக்கத்தை சாதாரணமாக நினச்சி அவங்க உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக. நீங்கள் இப்போ ஊழியத்துக்கு போய் எத்தனை வருடங்கள் ஆகுது? ஊழியத்துக்கு போய் நான் 2009 நான் ஜார்க்கண்ட் போயிட்டேன். இப்போ 14வது வருஷம் நடந்துட்டு இருக்குது. இது வரைக்கும் எப்படிப்பட்ட ஊழியங்கள்லாம் செய்துட்டு இருக்கிறீங்க? முதல்ல சொன்ன மாதிரி கிராமங்களை சந்திக்கிறத ரொம்ப மெயினாக வச்சுருக்கிறோம். ஏன்னா எனக்கு அன்பான சோசியல் மீடியாவில் பார்க்கிற தேவ பிள்ளைகளே, கிராமங்கள் சந்திக்கப்பட வேண்டும்ங்கிறது ஒரு பெரிய ஒரு நோக்கம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட சொன்னார், நீங்கள் எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள். நம்ம ஜார்க்கண்டில் இருக்கிற எல்லா சுதேச மிஷினரிகள்ட்டையும் சொல்கிறது இதுதான், கிராமங்கள் சந்திக்கப்படணும். கிராமங்களை போய் பாருங்கள். அந்த கிராமத்தில் கைப்பிரதியை கொடுக்குறோம். அந்த கிராமத்தில் கிராமத்து தலைவர்களை போய் சந்திக்கிறோம். அந்த கிராமத்துக்கு ஒருவேளை மக்கள் படிப்பறிவில்லாத மக்கள் இருக்கிறதுனால ஃபிலிம் ஷோ போடுறதுக்காக பெர்மிஷன் கேட்குறோம். பெர்மிஷன் கிடச்சிச்சின்னா ஃபிலிம் ஷோவை போட்டு விட்றோம். ஃபிலிம் ஷோ மூலமாக இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு அறிவிக்கப்படுது. அதுக்கப்புறம் அந்த கிராம மக்களை சேர்த்து வச்சு, யாராவது ப்ரேயருக்கு வர ஆசையாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்போம். சிலர் ப்ரேயருக்கு வருவாங்க. அப்படியே ஒரு ப்ரேயர் செல்லை ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த ப்ரேயர் செல்லில் ஆண்டவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும் பொழுது, ஜனங்கள் திரளாக வரும் பொழுது, அந்த ப்ரேயர் செல் கர்த்தருக்குன்னு சொல்லி ஒரு நல்ல ஆராதிக்கிற ஒரு ஸ்தலமாக மாறுது. உங்கள் ஊழியத்து மூலமாக மக்கள் வர காரணம் அற்புதமா அல்லது ஆண்டவருடைய நற்செய்தியா? எனக்கு ஒரு நல்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கிறீங்க. ஊழியத்தில் மக்கள் வர்றதற்கு நற்செய்தியும் ரொம்ப ரொம்ப அவசியம். அதே நேரத்தில் அற்புத அடையாளங்களும் ரொம்ப அவசியம். இப்போ நம்ம ஏன் அதை சொல்கிறோன்னா, இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துக்கு போகும் பொழுது பிரசங்கம் பண்ணுவார். பிரசங்கத்துக்கு அடுத்து பிணியாளிகளை சுஸ்தப்படுத்துவார். பிணியாளிகளுக்கு அடுத்து யாருக்கெல்லாம் பிசாசு பிடிச்சிருக்கோ அவங்களெல்லாம் சுஸ்தமாக்குவார். 2 காரியமும் ஊழியத்தில் ரொம்ப ரொம்ப பிரதானமானது.
நீங்கள் இறைப்பணி மட்டும்தான் ஜார்க்கண்டில் செய்கிறீங்களா, இல்லாட்டா பொதுப்பணியும் ஏதாவது அங்கே இருக்கிற மக்களுக்காக செய்துக்கிட்டு இருக்கிறீங்களா? எனக்கு ரொம்ப ரொம்ப என்னுடைய பாரம், தரிசனம் எல்லாமே ஆத்மாவையே குறித்ததாக இருக்கிறதுனால இறைப்பணியை தான் முழுவதுமாக செஞ்சிட்ருக்கிறோம். அதில் ஒரு 10% இப்போது ஆதரவற்ற பிள்ளைங்களுக்கு ஹோம் நடத்துகிற காரியங்கள், அங்கே ஒரு ஸ்கூல்ஸ் கூட இப்போ ரீசெண்டாக தொடங்கியிருக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, ஒரு சில சமுதாய பணியும் செஞ்சுட்டு வரோம். எப்படி அப்படின்னு கேட்குறீங்கன்னா, தேவைப்படுற கிராமங்களுக்கு மெடிக்கல் கேம்ப் நடத்துகிறோம். தேவைப்படுற கிராமங்களில் வாலிபர்களை சந்தித்து அவங்க விளையாடுறதுக்குரிய விளையாட்டு உபகரணங்களை வாங்கி கொடுக்குறோம். ஸ்கூல் படிக்கிறதுக்கு போகிற பிள்ளைங்கள், ஆதிவாசி பிள்ளைங்களுக்கு பேக்கில் இருந்து அவங்களுக்குரிய புக்கு எல்லாமே வாங்கி கொடுத்து அவங்கள ஸ்கூலுக்கு போகிறதுக்கு என்கரேஜ் பண்ணுறோம். நான் எதுக்காக இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்டேன் அப்படின்னா, வெளிநாட்டு மிஷினரிகள் வந்து நமது இந்தியா தேசத்தில் வந்து அவங்க செய்தது என்ன அப்படின்னா, மருத்துவ பணி, அடுத்தாப்புல கல்வி பணி, அதுக்கு அடுத்தாப்புல இறைப்பணி. ஆலயங்கள் இல்லாத இடத்துல ஆலயம், ஸ்கூல், அப்படி அவங்களுக்கு அநேக காரியங்களை அவங்க செய்திருக்கிறாங்க. இதே மாதிரி நீங்கள் ஜார்க்கண்டில் நீங்கள் செய்யணும்னு சொல்லி இப்போ ஆசைப்படுறீங்களா வருங்காலங்களில்? எனக்கு இது ஒரு நல்ல ஒரு கொஸ்டின். வெளிநாட்டு மிஷினரிகள் இந்திய தேசம், குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு வரும் பொழுது அவங்களுடைய மெயின் பர்பஸ் என்னென்னா, சூப்பு சால்வேஷன். சூப் சால்வேஷன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது அந்த நேரத்தில் ஜனங்கள் உணவில்லாமல் இருந்தாங்க. அவங்களுக்கு உணவு கொடுக்கப்பட்டுச்சு. அந்த நேரத்தில் ஜனங்கள் சரியாக சுத்தம் இல்லாமல் இருந்தாங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு சோப் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த நேரத்தில் ஜனங்களுக்கு சோப்பும் கொடுத்ததுக்கப்புறம் சால்வேஷன் பற்றி சொன்னாங்க. இப்போ நம்ம பார்க்கும் பொழுது அநேக கிராமங்கள் உணவு கிடைக்குது, அநேக கிராம மக்கள் சுத்தமாக இருக்காங்க. இப்போ வந்து ஜனங்களுக்கு தேவை அவங்களுக்கு டைரெக்டாக சால்வேஷன் கொடுக்கணும். அதே நேரத்தில் சமுதாய பணியும் ரொம்ப முக்கியமானது. சமுதாய பணியும் விட்டுறக்கூடாது. அந்த மிஷினரிகள் செஞ்ச சமுதாய பணியினால தான் இன்றைக்கி கல்வி நிலையங்கள், இன்றைக்கி ஹாஸ்பிட்டல்ஸல், இன்னும் மற்ற எல்லா காரியங்களையும் நம்ம பார்க்கும் பொழுது சமுதாய பணியும் முக்கியமானது, சால்வேஷன் பணியும் முக்கியமானது, சமுதாய பணியும் முக்கியமானது. இப்பொழுது உங்கள் ஊழியம் வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு? எத்தனை சுதேச ஊழியர்கள் உங்களுடைய ஊழியத்தில் இணைஞ்சிருக்கிறாங்க? அவங்களாம் எப்படிப்பட்ட ஊழியங்களை செய்கிறாங்க? ஆபிரகாம் ஒருவனாக இருக்கையில் அவனை அழைத்து ஆசீர்வதித்த கர்த்தர். நான் ஒருத்தையில் தான் நான் தூத்துக்குடியிலேருந்து ஜார்க்கண்டுக்கு போகும்படியான அழைப்பை பெற்று போனேன். போகும்பொழுது எனக்கு தெரியாது ஆண்டவர் என்னை விதமாக ஆசீர்வதிப்பார்னு சொல்லி எனக்கு தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மிஷனோடு சேர்ந்து 60 சுதேச ஊழியர்கள் இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, 25 இடங்களில் ஆலயங்களை நம்ம கட்டியிருக்கிறோம். இந்த வருஷத்தில் 7 ஆலயங்களை பிரதிஷ்டை பண்ணுவோம். இதெல்லாம் எனக்கு பத்தாது. நான் வந்து வெளிநாட்டு மிஷினரி ரேணி செய்கிற பற்றி படிக்கும் பொழுது அவர் தூத்துக்குடி ஃபுல்லாக 523 சபைகளை கட்டியிருக்கிறாரு. எனக்கு ஒரு ஆசை, என்னுடைய வாழ்நாள் முடிகிறதுக்கு முன்னாடி அதை காட்டிலும் அதிகமான சபைகளை கர்த்தருக்காக கட்டி எழுப்பணும்னு சொல்லி. உங்கள் ஊழியத்தின் மூலமாக இப்போ நீங்கள் சொன்னீங்க அநேக ஆலயங்களை கட்டியிருக்கீங்க. அதில் இப்போ எவ்வளோ விசுவாசிகள் இருக்கிறாங்க? ஒரு ஆலயத்தை கட்டுறதுக்கு நமக்கு ஒரு டார்கெட் என்னென்னா, குறைந்தது 80லேருந்து 100 வரைக்கும் விசுவாசி இருக்கும் பொழுது தான் ஆலயத்தை கட்டுவோம். 30-40 பேர் இருக்கும் பொழுது வாடகை இடத்துலையோ அல்லது ஏதாவது ஒரு ஸ்கூல்லையோ நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஜனங்கள் அதிகமாகும் பொழுது கூடி ஆராதிக்கிறதுக்கு கஷ்டம் ஏற்படும் பொழுது அவங்களுக்கு ஆராதனை ஸ்தலம் கட்டி கொடுப்போம். இப்போ நீங்கள் ஒரு இடத்துல ஆராதனையை முடிச்சுட்டு நீங்கள் கிளம்புங்க முடிஞ்சதுன்னு சொல்லும் போது அவங்க உடனே கிளம்பிடுவாங்களா, அல்லாட்டா அப்படி வந்து விழிப்புணர்வோடு இருக்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் இருக்குமா? வேறு எதிர்பார்ப்புகளோடு அவங்க இருப்பாங்களா? எப்படின்னா, ஒரு யூத் மீட்டிங் முடித்தோம். யூத் மீட்டிங் இப்போ தான் ரீசெண்டாக நடத்தினோம். 3 நாள் யூத் மீட்டிங். 3ஆவது நாள் ஜனங்களை அனுப்பிவிடும் பொழுது அந்த ஜனங்கள் சொன்னது என்னென்னா, எல்லாம் இப்போ ப்ரேயர்லாம் க்ளோசிங் ப்ரேயர்லாம் முடித்து ஆசீர்வாத ப்ரேயர்லாம் முடித்தாச்சு. அப்போவும் அந்த வாலிபர்கள் யாருமே போகலை.
இன்னும் ஒரு 2 பாட்டை படித்து ஆண்டவரை ஆராதிக்கணும், இன்னும் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுடைய உற்சாகம், அவங்களுடைய ஆண்டவர் மேலே இருக்கிற ஈடுபாடை பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமான காரியங்கள். நீங்கள் ஜார்க்கண்டில் கிறிஸ்துவுக்காக ஏதாவது பாடுகள் அடையக்கூடிய சூழ்நிலை வந்துச்சுதா? அதை நீங்கள் சந்திச்சுக்கிட்டீங்களா? பாடுகள் அப்படின்னு சொல்லும் பொழுது தீமோத்தேயுல பவுல் சொல்கிறது போல, அன்றியும் கிறிஸ்துவுக்குள் தேவ பக்தியாய் நடக்கிறவர்கள் யாவரும் துன்பப்படுவார்கள். எப்போ நம்ம மினிஸ்ட்ரி தொடக்கத்தில் நிறைய எதிர்ப்புகள் சந்திக்க நேர்ந்தது. அது மாத்திரம் இல்லை, ஒரு தடவைலாம் கிறிஸ்தவ விரோத அமைப்புகள் என்னைய மாத்திரம் பிடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கும் மேலான பேர் வந்து என்னைய அரெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட அவங்க கைவசம் ஒரு 3-4 மணி நேரம் இருந்தேன். ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர் என்னைய பாதுகாத்தார். எல்லாரும் பயங்கர ஈட்டி, அருவாள், கத்தி எல்லா போன்ற ஆயுதங்களோடு என்னை சூழ்ந்து நிற்கும் பொழுது நான் நினச்சேன், இன்னையோட என்னுடைய வாழ்க்கை முடிவு பெறப்போது, ஊழியத்தினுடைய காலகட்டம் முடிஞ்சின்னு சொல்லிட்டு நான் எனக்குள்ளாகவே யோசித்தேன், ஏசப்பா, ஸ்தேவான் கூட கல்லெறியப்படக்கூடிய சூழ்நிலையில் உங்களை தான் நோக்கி பார்த்தான். நானும் கூட இந்த சூழ்நிலை எனக்கு அப்படி தான் இருக்குது. நான் முட்டங்கால் போட்டு உங்கள் சமூகத்தில் என்னை அர்ப்பணிச்சிருந்தேன்னு சொல்கிற நேரத்தில் ஆவியானவர் என்னோடு கூட ஈடுபட்டார். ஒருவனும் உன்மேல் கைப்படுவதில்லை, தைரியமாக இருன்னு சொன்னார். அதே போல் அந்த சூழ்நிலை ஒருவரும் என்னைய அடிக்காதவாறு கர்த்தர் பாதுகாத்தார். சிங்கத்தின் வாயை நின்று ரட்சிக்கப்பட்டேன். ஹல்லேலூயா. நீங்கள் வீட்டுக்கு வந்து இதை நீங்கள் உங்கள் மனைவி கிட்ட பகிர்ந்து கொள்ளும்போது அவங்க என்ன சொன்னாங்க? நான் வீட்டுக்கு வந்து மனைவிட்ட சொல்லும் பொழுது அவள் ரொம்ப கொஞ்சம் பயந்த மாதிரி சூழ்நிலை இருந்தா. ஆனாலும் நம்ம ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறதுக்காக வந்திருக்கிறோம். பாடுகள், சோர்வுகள் எதுவுமே நம்மளை பின்வாங்க வைக்காது, நம்ம தொடர்ந்து முன்னேறி போவோம்னு சொன்னால் அது ஒரு பெரிய என்கரேஜ் வார்த்தை. அதாவது ஒரு அறிஞர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உற்சாகம் ஊட்டுகின்ற மனைவி இருக்கிற ஒரு ஆண் வந்து பெரிய உச்சத்தை அடையலாம். ஆமாம். அவங்க வந்து அநேக காரியங்களை கிறிஸ்துவுக்காகவும் உலக பிரகாரமான காரியங்களையும் அவர்கள் அதிகமாக சாதிப்பதற்கு மனைவியுடைய உற்சாகம் அதிகமாக இருந்தாலே போதும் அப்படின்னு அந்த அறிஞர் சொல்லியிருக்கிறாரு. இப்போ நீங்கள் ஊழியத்தெல்லாம் போயிட்டு வரும்போது இரவு எத்தனை மணி ஆயிரும்? கூடுமானவரை ஒரு சில நேரங்களில் 12 மணி ஆயிடலாம், 12:30 ஆயிடலாம். ராத்திரி எங்கேயாவது சாப்பிட்டு வருவேன் அல்லது சாப்பிட்டு வர மாட்டேன். 12 மணிக்கு வந்து எனக்கு சாப்பாடு கொடுன்னு கேட்டாலும் தாராளமாக செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மனைவி. என்னுடைய மனைவியை பற்றி சொல்லணுன்னா இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஒரு மிஷன் ஃபீல்டு, கொஞ்சம் பெர்சிக்யூஷன்ஸ், துன்பம் அதிகமாக இருக்கிற ஏரியா. அந்த ஏரியாவுக்கு எல்லோரும் கிளம்பிகிட்டு இருந்தோம். அவர்கிட்ட சொன்னேன், இந்த ஏரியா ரொம்ப கஷ்டமான ஏரியா, ஜனங்கள் ஆராதிப்பாங்க, ஆனால் விரோதிகள் அதிகமாக இருக்காங்க, நீ வர வேண்டாம், இன்றைக்கி நீ வீட்டில் இருந்துக்கோ அப்படின்னு சொன்னேன். அப்போது அவள் கண்ணில் இருந்து கண்ணீர் வந்துட்டு, நானும் இயேசுவுக்காக மறிக்கிறதுக்கு தான் வந்திருக்கேங்க, நான் ஒன்றும் வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு வரல, என்னையும் நீங்கள் அந்த ஃபீல்டுக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லும் பொழுது உண்மையாகவே நான் ரொம்ப எனக்குள்ளாகவே யோசித்தேன். ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு துணையை கொடுத்துருக்காரு, சேர்ந்து செய்யலாம், ஓடலாம். ஒரு இந்திய பழமொழி சொல்லுவாங்க, ஜாடிக்கேற்ற முடியுமா? அது ஒரு சரியான அமைப்போட நீங்கள் உங்களுடைய குடும்ப உங்களுக்கு அருமையான ஒரு மனைவியை கொடுத்துருக்குறாங்க. இப்பொழுது இந்த சேனலில் அநேக நேயர்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதில் சிறு பிள்ளைகள் இருக்கிறாங்க, பெரியவர்கள் இருக்கிறாங்க, வாலிபர்களும் இருக்காங்க. நீங்கள் இந்த வாலிபர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல போறீங்க? நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, வாலிபர்கள் முதலாவது நல்ல வேதத்தை படிக்கிறத நீங்கள் கற்றுக்கிடணும். ஏன்னா தேவனுக்காக சாதித்த எல்லா ஊழியர்களும் வேதத்தை படிக்கிறதுக்கு மறக்கலை. யார் ஒருத்தர் வேதத்தை படித்தாங்களோ அவங்கள கர்த்தர் பயன்படுத்துறதுக்கு மறக்கலை. ஜார்ஜ் முல்லரை எடுத்துக்கோங்க, அவரும் தேவனுடைய வார்த்தையை, அவருடைய வேத புஸ்தகத்தை எப்போவுமே படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு தேவ மனுஷன். 200க்கு மேலான முறை கர்த்தருடைய வேதத்தை படிச்சிருக்கிறாரு. இப்போ நம்மளுடைய தூத்துக்குடி பட்டணத்தில் இருக்கிற பொற்செல்வன் ஆசிரியர் அண்ணனும் நிறைய முறை வேதத்தை படித்தவங்க. அவங்களும் கிராமங்களில் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுறாங்க.
ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். அதனால என்ன சொல்கிறேன்னா, வேதத்தை படிக்கும் பொழுது அது நமக்கு ஒரு உற்சாகத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும். நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, கர்த்தருடைய பாரம் என்ன, கர்த்தர் நம்ம மூலமாக என்ன செய்ய விரும்புகிறாருங்கிறத நம்ம கற்றுக்கிடலாம். அடுத்து இன்னொரு காரியம் என்னென்னா, இந்த உலகமும் இந்த உலகத்தினுடைய கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் ஒரு நாளும் ஒரு விசுவாசிக்கும் வந்துடக்கூடாது. உலக கவலை வந்துட்டாலும் ஆண்டவருக்காக ஊழியத்தை செய்யவே முடியாது. அது மாத்திரம் இல்லை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வந்துட்டுன்னா நித்திய ஜீவனை கூட நம்ம சுதந்திரிக்க முடியாது. நம்ம கூட நரகத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுரும். அதனால் உலக கவலை இல்லாமல், ஐஸ்வர்யத்தின் மயக்கம் இல்லாமல், ஆண்டவர் சொல்கிறது நமக்கு இருக்கிறத கூட ஆண்டவருக்காகவும் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காகவும் கொடுக்கறதற்கு தயாராக இருக்கணும். நேரத்தை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கணும். ஆண்டவர் சொல்கிறது போல, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். நான் போய் சாருடைய சிலுவையை எடுக்க முடியாது. நான் என்னுடைய சிலுவையை தான் எடுக்க முடியும். நான் என்னுடைய சிலுவையை எடுத்து ஆண்டவருக்கு பின்பதாக வரும் பொழுது அவருடைய பாரத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நீங்கள் கர்த்தருக்காக வைராக்கியமாக, கர்த்தருக்காக சுடர்விடும் நட்சத்திரமாக பிரகாசிக்க முடியும். ஆமென். ஆமென். அருமையாக உங்களுடைய அநேக ஊழிய பாதைகள், அநேக ஷெட்யூல் வச்சுருப்பீங்க. அநேக ஊழிய ஸ்தலங்கள்லேருந்து உங்களுக்கு அதிகமான விஷயங்களை உங்களுக்கு இருக்கும். நிறைய நேரம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எங்களுடைய இந்த மிஷனரி மெமரிஸ் என்ற சேனலுக்காக நீங்கள் கொடுத்த உங்களுடைய ஊழியத்தின் பகிர்வுக்காக மிகவும் இதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாகவே என்னுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும் கூறிக்கொள்கிறேன். நன்றி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமாம். அருமையான நேயர்களே, ஒரு அருமையான ஒரு மிஷனரியுடைய அருமையான அந்த ஊழியத்தின் பாதையின் அனுபவத்தை நீங்கள் கேட்டீங்க. இப்பொழுதும் உங்களுக்கும் இந்த ஊழியத்தின் பாதையை பற்றிதான இந்த வார்த்தைகள் அநேக காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் விழிப்பு உணர்வை கொண்டு வரும் என்று மிகவும் நம்பிக்கையோடு இந்த நேர்காணல் நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி. God bless you. God bless you.